ஏடபிள்யூஎஸ்ல ஸ்கேல் இன் பண்ணும்போது பழைய சர்வர்ஸை ரிமூவ் பண்ணுவோம். ஸ்கேல் அவுட் பண்ணும்போது புது சர்வர்ஸை ஆட் பண்ணுவோம். இது நடக்கும்போது நம்ம அப்ளிகேஷனில் இன்டரப்ஷன்ஸை கவனிச்சிருப்பீங்க. அதாவது 503, 404 அதே மாதிரி இன்டர்னல் சர்வர் எரர் இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக எப்படி ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் பண்ணுறது? இதுக்கு 2 செட்டிங்ஸ் இருக்குது. மொதல் செட்டிங் வார்ம் அப், ரெண்டாவது செட்டிங் டீரெஜிஸ்ட்ரேஷன் டிலே. அப்படின்னா என்ன? இந்த மாதிரி சினாரியோ பேஸ்டாக ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுற மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸை கற்றுக்க என்னோடய கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். கிளாஸஸ் தான் செக் அவுட் பண்ணணும்னு இல்லை, என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டீரெஜிஸ்ட்ரேஷன் டிலே ஸ்கேல் இன் பண்ணும்போது சர்வர்ஸை ரிமூவ் பண்ணும். அப்போது புது கனெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண போகிற சர்வரில் அக்செப்ட் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் கனெக்ஷனை அப்ரப்டாக க்ளோஸ் பண்ணாமல் கிரேஸ்ஃபுல்லாக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணுங்கிறது தான் இந்த செட்டிங்கில் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். இது லோட் பேலன்சர் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற டார்கெட் குரூப்பில் அட்ரிபியூட்ஸுக்கு கீழே நம்ம இந்த செட்டிங்கை பார்க்கலாம். அடுத்தது ஸ்கேல் அவுட். ஸ்கேல் அவுட் பண்ணும்போது புது சர்வர்ஸ் ஆட் ஆகும். ஆட் ஆன உடனே அப்ளிகேஷனை சர்வ் பண்ண முடியாது, வார்ம் அப் ஆகணும். வார்ம் அப்னா என்னென்னா சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டிபெண்டன்சிஸ் லோட் ஆகிறதுக்கும் எடுத்துக்கிற டைம். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸில் ஸ்கேலிங் பாலிசி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு கீழே நம்ம வார்ம் அப் செட்டிங்ஸை பார்க்கலாம். கடைசியாக லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க.